காமன் டெட்டுக்கான ஸ்டடி பிளானும் அதே போல் 120 days ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 120 நாளுக்கான ஸ்டடி பிளானும் அதை பேஸ் பண்ணி பேட்ச் 1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ சேம் பிளானில் வந்து பேட்ச் 1 ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பேட்ச் 2 கேட்டிருந்தீங்க, அதனால மறுபடியும் பேட்ச் 2 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கும். சரிங்களா? ஒர்க்கிங் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 96 டேஸ்க்கு வந்து ஸ்டடி பிளான் தனியாக கொடுத்துருக்கோம். இது காமனாக எல்லாருமே எழுதக்கூடிய டெட்டுக்கானது. நமக்கு ஆல்ரெடி பிளானர் வந்து கொடுத்துருப்பாங்க. 2026க்கான பிளானரில் வந்து நமக்கு மே மாதம் டெட்டும் அதே போல் அக்டோபர் மாதம் இன்னொரு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூலை மாதம் டெட்டுக்கான எக்ஸாமும் டிசம்பர் மாதம் இன்னொரு டெட்டுக்கான எக்ஸாமும். இது காமனாக நடக்கக்கூடியது. நீங்கள் ஒர்க் பண்ணணும், பிரைவேட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெட்டுக்கு தான் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வரக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு பிளான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 28ஆம் தேதி பிப்ரவரி 28 சாட்டர்டே வந்து உங்களுக்கு பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு 5 days ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி Thursday வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஆல்ரெடி பேட்ச் ப்ரீவியஸ் பேட்சும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் டீம் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. எத்தனை நாளுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாளுக்கான ஸ்டடி பிளான். 4 மாதம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 24 பிளான் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் 11 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் 30 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் டெஸ்ட்டும் அப்புறம் மினி டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 35 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? 30 35க்கு மேலேயே இருக்கும். நான் உங்களுக்கு குறைந்தபட்ச தேர்வுகள் சொல்கிறேன். 65 டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8200 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதுவீங்க. அதுக்கு மேலேயுமே இருக்கும். குறைஞ்சபட்சம் 8200 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எழுத போறீங்க. ஒவ்வொரு 5 நாளுக்கும் ஒரு டெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பிளான் பேஸ்டாக 24 தேர்வுகள் நீங்கள் எழுதும் போது 120 டேஸில் எல்லாமே முடிச்சுருவீங்க. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணனால சேம் அதே ஃபீஸ் வந்து கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ப்ரைஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா இந்த ஒரே பேட்ச்க்குள்ள உங்களுக்கு நிறைய இருக்கு போது நான் சொல்லியிருந்தேன். கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா? பிளான் பேஸ்ட் டெஸ்ட் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் புக் பேக் டெஸ்ட் இருக்கும். நிறைய மினி டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே பேட்ச்க்குள்ள வந்துடும். அதுவும் மினிமம் ப்ரைஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? 1400 கீழே இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கு நான் கேட்கணும் அப்படின்னாலும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கேட்டுக்கலாம். 9994359181. நான் ஆப்லயே டேரக்டா ஜாயின் பண்ற அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ மேக்ஸ் சயின்ஸ்க்கு நான் டீடைலா ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இதே போல பேப்பர் 2ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கு இன்னொரு வீடியோல ஸ்டடி பிளான் தரேன். பேப்பர் 1க்கும் அப்டேட் பண்றேன். நான் ஒர்க்கிங் டெட் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு தனியா 96 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது அடுத்த வீடியோக்குள்ள நான் அப்டேட் பண்றேன். ப்ரீவியஸாவும் பேப்பர் 2ல இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கு ஒர்க்கிங் டெட்டுக்கு ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ.